ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷுக்கும் சைந்தவி மேமுக்கும் டிவோர்ஸ் ஆகி கொஞ்ச நாள் ஆகுது. அதில் வந்து ஜிவி பிரகாஷை ஒரு கேள்வி ஒரு இன்டர்வியூவில் கேட்டிருக்காங்க. அதுதான் அவரை உண்மையிலேயே ரொம்ப ஷாக் பண்ணியிருக்கு. நீங்கள் சைந்தவி மேமை ஏமாற்றிட்டீங்களா? 11 வருஷ கல்யாண வாழ்க்கைக்கு அப்புறமேலு உங்களுக்கு இந்த காதல் மேலே ஒரு வெறுப்பு வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அது உண்மையிலேயே ஜிவிக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. அதுக்கு அவர் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜிவி பிரகாஷுக்கும் சைந்தவி மேமுக்கும் டிவோர்ஸ் ஆகி கொஞ்ச நாள் ஆகுது. அவங்க 2013 மேரேஜ் பண்ணி அவங்களுடைய லைஃப்பை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு 4 வயசில் ஒரு பெண் குழந்தையும் இருக்குது. டிவோர்ஸ் அப்போது இந்த குழந்தைய சைந்தவி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் உத்தரவு போட்டப்போ ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு 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 சூப்பரான பதில் சொல்லியிருப்பாரு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அன்வி வந்து சைந்தவிக்கிட்டே இருக்கலாம், அதுக்கு எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருந்தன்மையாக சொல்லியிருப்பாரு. அது மட்டும் கிடையாது, குழந்தை அவங்கக்கிட்ட வளர்ந்தாதான் அவங்களுக்கு அம்மாவை மிஸ் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு சின்ன சின்ன விஷயம், சின்ன சின்ன சந்தோஷங்கள் எல்லாம் அம்மா கிட்ட இருந்து நிறைய கேர் கிடைக்கும். அது அன்வி மிஸ் பண்ண நான் விரும்பலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அவரையும் சாட்டர்டே சண்டே ஹாலிடேஸில் அன்வியை பார்க்கறதுக்கு கோர்ட் பெர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த நிலையில் 2 பேருமே வெளியில் நிறைய இன்டர்வியூஸில் அட்டன் பண்ணிட்டு வராங்க. அப்போலாம் இந்த டிவோர்ஸை பற்றி கேட்கும்போது 2 பேருமே ரொம்ப சிரிச்ச முகத்தோட அந்த கொஷின்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய டிவோர்ஸ்க்கு அப்புறமேலும் நாங்கள் ஃப்ரெண்டாக தான் இருக்கிறோம். ஈவன் எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இப்போ அதிகமாக இருக்குது. அன்வியை பார்த்துக்கிறதுல நாங்கள் 2 பேருமே இன்னும் ரொம்ப ஒரு 100% அதிகமாக போட்டிருக்கிறோம். பிகாஸ் அவளுடைய ஃப்யூச்சர் வந்து எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது. எங்களுடைய இந்த பிரிவு வந்து தற்காலிகமானது அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். பிகாஸ் எங்கள் 2 பேருக்குமே இப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் தேவை. ஏன்னா லைஃப் வந்து ரொம்ப அதிகமாக நம்மளை ஆட்கொள்ளும் போது நமக்கே ஒரு பிரேக் எடுத்துக்குவோம் அப்படின்னு நினைப்போம். அதுதான் இந்த டிவோர்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு எப்போவுமே சைந்தவி ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து என்னுடைய ஒய்ஃப் அப்படிங்கிறதுலாம். பிகாஸ் எங்கள் 2 பேருக்குமே பிடிச்சது மியூசிக் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, நீங்கள் சைந்தவியை ஏமாற்றிட்டீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா காதலுமே 100% இருக்காது. அதில் எல்லாத்து ஒரு சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸை ஃபில்லப் பண்ணுறதுக்கு எல்லாருமே கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, அது 100% இருக்காது. சின்ன சின்ன பிரேக் இருந்தால் தான் அந்த ரிலேஷன்ஷிப் ஃபுல்ஃபில் ஆகும்.